நமது பாலிகிளினிக் 19th ரேஸ் டே காம்ப்ளெக்ஸில் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளை வந்து நம்ம கொண்டாடும் போது நம்மளுடைய மந்த்லி மீட்டிங் அதோட சேர்த்து வச்சுட்டேன். அதான் ஒரே கல்ல ரெண்டு மாங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பிரீஃபிங், ஒரு 5 minutes உங்களுக்கு பிரீஃபிங் பண்ணிட்டு அப்புறம் நம்ம பழைய வாய்ஸிங்க வந்து பேச வைப்போம். ஸோ லெட்டசி கடந்த மாதத்தில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே செலிப்ரேஷன் நாங்கள் கொண்டாடினோம். எல்லா நாட்களிலும் நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு செலிப்ரேஷனாக வாழணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய மோட்டோ. ஸோ இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே நம்மளுக்கு உயிரை கொடுத்து நம்மளை வாழ வைத்திட்டு இருக்கோம் எல்லா லேடிஸுக்கும் சமர்ப்பணம். அதனால நல்ல அழகாகவே கொண்டாடணும். நெக்ஸ்ட் வந்து காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ எம்பனல்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பேசிக்கலி அவங்கள்ட்ட என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அவங்களால் நம்ம பேஷண்ட்ஸ்க்கு என்னென்ன கொடுக்க முடியும், அவங்கள்ட்ட என்னென்ன பெஸ்ட் ஆஃப் த சர்வீசஸ் அவைலபிள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக போயிருந்தேன். உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாரும் நீங்கள் அதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக ப்ராஸ்தட்டிக் சென்டர் திருச்சியில் ஒன்று, திருச்சிலையும் கோயம்புத்தூர்லையும் நமக்கு எம்பேனல் ஆயிருக்கு. ப்ராஸ்தட்டிக் சென்டர்னாக்க இந்த ஆர்டிஃபிஷியல் லிம் சென்டர்பாங்க. அதாவது நம்மள்கிட்ட ஒரு 3-4 பேஷண்ட் இருக்காங்க, யாருக்கு வந்து இந்த கால்கள் கை வந்து நம்ம என்ன சொல்றோம் செயற்கை முறையாக கொடுக்கறது. முன்னால நம்ம வந்து அங்கெல்லாம் அனுப்பியிருந்தோம். ஒரு பேஷண்ட்டை பூனேக்கு அனுப்பியிருந்தோம். நம்ம ஆர்டிஃபிஷியல் லிம் சென்டர் பூனே ஆர்ஐ நம்ம என்ன சொல்றோம் வாட் இஸ் தட் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், வாட் இஸ் தட் காலேஜ், ஏஎஃப்எம்சி அண்டர்ல இருக்கு. ஸோ ஏஎஃப்எம்சி அண்டர்ல இருந்த நம்ம அனுப்பிட்டு இருந்தோம். அப்புறம் கேரளாவில் ஒன்று இருந்தது. இப்போ நமக்கு திருச்சியிலே கோயம்புத்தூர்லையும் இருக்கு. திருச்சி நியரஸ்ட். அப்படி யாருக்காவது ஏதாவது ரெக்யூர்மெண்ட் வந்ததுனாக்க நம்ம வந்து இப்போ இங்கே பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன். அப்புறம் அட்மிஷனுக்கு நம்ம போகும்போது ஜியோ டேக் ஃபோட்டோகிராஃப்ஸ் அவங்க வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் யாராவது ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிஷன் போறீங்கன்னா அவங்க ஃபோட்டோ எடுக்க வராங்கன்னா என்ன ஃபோட்டோ எடுக்க அப்படின்னு நீங்கள் கேட்க வேண்டாம். நீங்கள் அட்மிஷன் ஆகும்போது உங்களை ஃபோட்டோ எடுப்பாங்க, நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகும்போது உங்களை ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ அது வந்து இப்போ அவங்களுடைய ரெக்யூர்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து அன்லிஸ்டட் ப்ரொசீஜரை பற்றி ஒரு அட்வைசரி வந்திருந்தது. அதாவது சில ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த அன்லிஸ்டட் ப்ரொசீஜரை எடுத்துக்கிட்டு கையெழுத்து வாங்குறதுக்காக எம்ஹெச்பி டைரக்டா பேஷண்டே அனுப்பிடுவாங்க, பேஷண்ட் ரிலேட்டிவ்ஸை. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு ஆன்லைன் ப்ராசஸ். இது வந்து ஆன்லைன்ல தான் நடக்கணும். அதனால இதை வந்து யாரும் இண்டிவிஜுவல் நீங்க வந்து எடுத்துக்கிட்டு போக வேண்டிய தேவையில்லை. அப்படி எதுவும் ஒரு அப்படி யாராவது சொல்றாங்கன்னா நீங்க உடனே எங்களை கான்டாக்ட் பண்ணலாம், நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லிடுவோம். ஸோ அன்லிஸ்டட் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது அப்ரூவல் வந்து ஆன்லைன்ல நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு அட்வைசரி வந்துருக்குது. அப்புறம் மெடிசன் கலெக்ஷன், இதெல்லாம் ஏன் ஸ்பெசிஃபிக்கலி சொல்லியிருக்கேன்னாக்க நமக்கு வந்து மெடிசன் இந்த 2 மாசமா வரவே இல்லை. ஸோ வாட் எவர் அவைலபிள், நம்ம அவர் நர்சிங் அசிஸ்டன்ட் செந்தில் இருக்கிறாரு. அவர் ரொம்ப இடத்துல டைப் பண்ணி நிறைய பாலிகிளினிக்ல இவங்கெல்லாம் சர்ப்ரைஸ் இருக்கும், அங்கிருந்துலாம் நாங்கள் கொண்டு வந்துருக்கிறோம். அப்புறம் எம்ஹெச்ல போய் ஏன்னா ஃபுல் லோடு இல்லை நம்மகிட்ட. ஸோ நம்ம 2 பேர் முதல்ல நம்ம நாப்சுகர் ஜான்சன் சாகும் செந்திலும் 2 பேரும் போயிட்டு கையிலே ஏற்றிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல பண்ணி இந்த மாசத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்கள்ட்ட ஃபண்ட் இல்லை, நிறைய கலெக்ஷன் இல்லை அப்படிங்கிறாங்க, பொருட்கள் நிறைய இல்லை. அப்படி இருந்தாலும் கூட நாங்கள் இருக்கிறத வந்து போய் பை ஹேண்டே வாங்கிட்டு வந்து உங்களுக்கு இந்த 2 மாசத்தை நாங்கள் ரொம்ப திருப்தியாக பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்புறம் புது ரூலிங் ஒன்று வந்திருக்கு, போஸ்ட் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட். நமக்கு ரீசென்ட்லி ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. லங்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு பாப்பாவுக்கு, 17 வயசு பாப்பாவுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாக்க உடனே ஒரு 6 மாசத்துக்கு மெடிசன் வந்து நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண இடத்துல வாங்கிக்கலாம். நீங்கள் இங்கே வந்து வாங்க வேண்டாம். ஸோ அவங்க அந்த டாக்டர் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ரூலிங் வந்திருக்கு. ஸோ அது உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம், யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சவருக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நீங்கள் இந்த மாதிரி ரூலிங்ஸை சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சைபர் கிரைம் பற்றி ஒரு அவேர்னஸ் ட்ரைனிங் பண்ணோம். இந்த அடிஷனல் எஸ்பி வந்திருந்தாரு, சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு போலீஸ் தூத்துக்குடியில இருந்து. ரொம்ப அழகா பண்ணாங்க, நிறைய பேர் வந்திருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அருமையான ஒரு சந்தர்ப்பம். அது வந்து நாங்கள் வந்து யூடியூப்ல அதை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதை கேட்டுக்கலாம். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் அது இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் வந்து பாலிகிளினிக் வந்த இடத்துல நாங்கள் எத்தனை சொல்றது, நான் அமைதியாக இருங்க. எதுவும் பிரச்சனைன்னா ஸ்டாஃபை பாருங்க. ஸ்டாஃப்ட்ட உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கலன்னா என் டோர் எப்பவுமே ஓப்பன் தான். இட் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன். எப்போ
கொஞ்சம் பார்த்துருப்பீங்க, என் டோர் க்ளோஸாக இருக்காது. எனி டைம் இங்கே வரலாம். உங்களுக்காக தான் நாங்கள் இங்கே எல்லாரும் உட்காந்துருக்கோம். வந்து உங்களுடைய சேவைகள் நல்லபடி திருப்தியாக பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் வேண்டிக் கொள்கிறேன். ஸோ ஹெல்தி பாடி, ஹெல்தி மைண்ட் அண்ட் ஹெல்தி லைஃப், லெட் அஸ் லீவ் இட்.